இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. 2 பேரும் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. ஏன் இன்றைய முதலமைச்சர் அங்கே இவர்கள் முறையாக தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு கர்நாடகத்தோடு பேசி பெற்றிருக்கலாம். காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த கட்டளை வழங்க வேண்டும். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதுல முதல் மாநிலம்? திட்டத்தை கொண்டாந்துருக்கிறியா? பாலத்தை கட்டிருக்கியா? ரோட்டை போட்டிருக்கியா? தடுப்பணை கட்டிருக்கியா? இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து போராடி வாதாடி தண்ணீரை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறியா? நாம் கொண்டு வந்த சட்டத்தையாவது பாதுகாத்திருக்கிறியா? இது ஏழை மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது? எதுல நீ சிறந்த முதலமைச்சர்? ஊழல் செய்தியிலே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின். நாட்டினுடைய ஜனாதிபதி, அதுதான் உயர்ந்த பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட போது அவரை ஆதரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக. இவரா சிறுபான்மை மக்களை ஆதரிக்க விடும்? இவரா சிறுபான்மை மக்களை தூக்கி விடவர்? சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு வாக்களிக்காம அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நாட்டினுடைய ஜனாதிபதி, அதுதான் உயர்ந்த பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட போது அவரை ஆதரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்டவருக்கு வாக்களித்தது திமுக. இவரா சிறுபான்மை மக்களை ஆதரிக்க விடும்? இவரா சிறுபான்மை மக்களை தூக்கி விடவர்? சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக வருவதற்கு வாக்களிக்காம அவருக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல 2019ஆம் ஆண்டு இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் APM அப்துல் கலாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2019ஆம் ஆண்டு இன்றைக்கு ராமநாதபுரத்தில் துவக்கணும். இப்படி பல திட்டங்களை அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பொதுமக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவ பொதுமக்களுக்கும் ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த தமிழ் மகன் உஷேன் அவர்கள் அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கிறார். திமுகவில் ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் எந்த பதவியிலாவது இருக்கிறாங்க தலைமையில சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் இதற்காக சொல்லிட்டு சொன்னால் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி வருவதற்காக சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெறுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்கு நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருவரும் தலைவர்களும் மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரங்களை துடைத்தெறிந்து அந்த மக்கள் ஏற்றம் பெற வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் ஆக வேண்டும் என்பதற்காக இரவு பகல் ஆகாமல் உழைத்து மக்களை தன் பிள்ளைகளை போல் நேசித்து கட்சியும் ஆட்சியும் அழைத்த நம்முடைய அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் விரைவிலே வருகின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது கூட்டணி கட்சி சேர்ந்தவர் இங்கே போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரல் ஒலிக்க எங்களுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த டெல்டா மாவட்டம் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக காவிரி நிதிநீர் பிரச்சனைக்காக போராடி வந்தது.
அந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கும் தீர்வு கண்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட இன்றைக்கு பாதுகாக்க முடியாத நிலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்குது. திமுக அரசாங்கம் வந்திருக்கு என்று எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறேன், நல்லா படிச்சிருக்கீங்க. இன்றைக்கு நிலைமை மோசமாகி கொண்டு போயிருக்கிறது. இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியாக இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சி இடம்பெற்றிருக்கிற காரணத்தால இன்றைக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. 2 பேரும் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. ஏன் இன்றைய முதலமைச்சர் அங்கே கேட்டு தண்ணீர் பெற முடியல? சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் அவருக்கு அக்கறை இல்லை. தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரம் வேண்டும், மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் அவருடைய தலையான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்திற்கு இவர் நினைத்திருந்தால் தண்ணீரை பெற முடியும். ஏனால் கர்நாடக அணையிலே கிட்டத்தட்ட 80% நீர் இருப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இவர்கள் முறையாக தமிழ்நாடு அரசு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு கர்நாடகத்தோடு பேசி பெற்றிருக்கலாம், காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம். அதை எல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை சாதாரண தண்டனையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாட்டு மக்களை பார்க்காத அரசாங்கம் விடியா திமுக அரசு. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யாத அரசாங்கம் திமுக அரசு. வீட்டு மக்கள் இன்றைக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசுக்கு, விடியா திமுக கட்சிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் தமிழ்நாட்டு காப்பாற்ற. இன்றைக்கு தமிழ்நாடு மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. எனக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு இடங்களில் பேசுகிறார், சட்டமன்றத்தில் பேசுகின்றார். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறார். எதுல? கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதுல முதல் மாநிலம்? திட்டத்தை கொண்டாந்துருக்கிறியா? பாலத்தை கட்டிருக்கியா? ரோட்டை போட்டிருக்கியா? தடுப்பணை கட்டிருக்கியா? இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து போராடி வாதாடி தண்ணீரை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறியா? நாம் கொண்டு வந்த சட்டத்தையாவது பாதுகாத்திருக்கிறியா? இது ஏழை மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது? எதுல நீ சிறந்த முதலமைச்சர்? ஊழல் செய்தியிலே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின். நம்பர் 1 முதலமைச்சர் என்று சொன்னால் ஊழல் செய்தியிலே நம்பர் 1. தமிழ்நாட்டிலே கடன் வாங்குவதிலே நம்பர் 1. இதுதான் நம்பர் 1 இருக்கின்ற நிலை. இந்த நிலை என்பதை நீங்கள் உணர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கும் உங்களுடைய வாக்களை சிந்தாமல் சிதறாமல் வாக்களித்து என்னுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது ஊரூரா பேசினாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சு இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ததற்கு ரகசியம் என்று சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்துல நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே இளைஞர் மாநில மாநாட்டிலே அந்த கையொப்பம் வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதற விட்டு காலிலே விதிவிட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும், மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும், கவர்ச்சிகளால் பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். அதுதான் திமுக. அது மட்டுமல்ல, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வுக்கு பதிலாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த பகுதியெல்லாம் கிராமப்புற பகுதி, நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன், அரசாங்க பள்ளியில படித்தவன். இன்றைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு
மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அதை நனவாக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு திட்டம் போட்டது. 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல நீட் தேர்வுல அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், 41% இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்வு செய்து இன்றைக்கு மருத்துவ இடத்துக்கு போனாங்க, மருத்துவ கல்வி பயில்வதற்காக போனாங்க. எவ்வளவு? 41% படிக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிப்பதற்காக சென்றார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது மருத்துவ இடம், அரசருடைய மருத்துவ இடஒதுக்கீடு 3145 இடம். 3145 இடத்துல சுமார் 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் போயிருக்கிறாங்கன்னா அவருடைய ஏழ்மை நிலையை சிந்தித்து பார்த்தோம். அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு ஏழைகளுக்காக ஆட்சி செய்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார்கள், பல் மருத்துவர்களில் படிக்கிறார்கள். இது சாதனை அல்லவா? அதற்கு மேல் ஒருபடி முதற்கட்டமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்த மாணவர்கள் என்னை சந்தித்தார்கள். நீங்க உள் இடஒதுக்கீட்டுல இன்றைக்கு மருத்துவ இடம் கிடைச்சு விட்டது, ஆனால் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் எங்களால் செலுத்த முடியவில்லை. நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள், அன்றாடம் வேலைக்கு சென்றால் தான் எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடுத்த வாழ்கின்ற மக்களுக்கு எங்கே மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியும்? நாம் ஏழ்மையில் இருக்கின்றோம், இதுக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய வழியை புரிந்து அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசாங்கமே முழுவதும் கல்வி கடனை செலுத்தும், கல்வி கட்டணத்தை செலுத்தும் அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. மருத்துவக் கல்வி இதுதான் அண்ணாதிமுக சாதனை. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் ஒரு திட்டமாவது 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக கொண்டு வந்தா சொல்லுங்க, ஏதாவது கொண்டு வந்ததா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, கடவரி ஏத்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் 52% ஏத்திட்டாங்க. கரண்ட் எப்ப வந்து எப்ப போகுது தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலவு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீரை பாய்ச்சி விளைச்சலை கிடைக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசு. அதோட ஆதரவு குமாரமங்கலம் இடையே ஒரு தடுப்பணை வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மா இருக்கிற கூட அந்த அணையை சாங்ஷன் பண்ணி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு அதிமுக ஆட்சியில் தான் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்களை அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாலே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வச்சு பேசுகிறார், அப்படி கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தில்தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஏன் 3 வருஷமா கண்ணு தெரியாதா முதலமைச்சருக்கு? 3 ஆண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்களை கண்டுகொள்ளவே இல்லை. நேற்றைய தினம் அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இன்றைய முதலமைச்சருக்கு
ஞாபகம் வந்திருக்கிறது இஸ்லாமிய பெருமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக. நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதாக பத்திரிகையில பார்த்தேன். இதையெல்லாம் யாரால் வந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி கேள்வி கேட்டதனால் வந்தது. அதே கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தேவையான நன்மைகளை இந்த அரசு கொடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள். கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ பெருமக்களையும் இஸ்லாமிய பெருமக்களையும் இந்த முதலமைச்சர் கோட்டை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இல்லை என்றால் இந்த சிறுபான்மை மக்களை கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இருக்கும். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புனித ரமலான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோம்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்குகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக. 5400 மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திமுக அரசு. அதே போல நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கிற அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியமாக வழங்கி வந்ததை நிறுத்திவிட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் இடத்தில் இந்த கோரிக்கை வைத்தார்கள். ஆக அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவுடைய அரசு 2019 முதல் அம்மாவின் ஹஜ் புனிதம் மேற்கொள்ள 6 கோடி கொடுத்து வந்ததை 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதனால 2021 மட்டும் 8166 இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு துணை நின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து சென்னைக்கு வந்து அங்கிருந்து செல்றாங்க, அங்கிருந்து போகிறாங்க. ஆகவே சென்னையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற அந்த புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்துவதற்காக ஹஜ்ஜிலும் 15 கோடியில கட்டப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அதற்கு திட்டத்தை துவக்கி வைத்ததும் அதிமுக அரசாங்கம். 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதிய வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்ததும் அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயன் எண்ணிக்கை 2004 இருந்து 2600 உயர்த்தப்பட்டது. அதுவும் அம்மாவுடைய அரசு. அதோட ஓய்வூதிய 750 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு 2 சக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம், அதுவும் அம்மாவுடைய அரசு தான் கொடுக்கப்பட்டது. வக்ஃபாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் அம்மாவுடைய அரசு 2 கோடி ரூபாய் உயர்த்தியது. பள்ளி வாசல்கள், தர்காக்கள், பழுதுவார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொகுப்பு நிதி 3 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டதும் அதிமுக அரசு. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் நாகூர் தர்காவிற்கு சொந்தமான குளக்கரை சுற்றுச்சுவர் சேதமடைய செய்தி கேட்டு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று அந்த குளக்கரையை பார்வையிட்டு அவர் வைத்திய கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதுமாக 4 கோடி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து குளக்கரையை சீர் செய்ததும் அம்மாவுடைய அரசாங்கம். சீரா புராணம் இயற்றிய உமரபுலவருக்கு எட்டயபுரத்தில் மணிமண்டபம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 23 அரசு விழாவாக கொண்டாடுதல், பல்கலைக்கழகத்தில் அவரது பெயரால் தனி இருக்கை அமைத்ததும் அம்மாவுடைய அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்ததும் அதிமுக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வனத்தின் தலைவர் முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி காஷ்மீர் அகமது IAS ஒருவரை நியமித்த பெருமைப்படுத்தியது அதிமுக. லாபத்திற்கு மேலாக இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி 2002 ஆண்டு டாக்டர் மறைந்த APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதியாக போட்டியிட்டார். மாண்பு அம்மா அவர்களை ஆதரித்தார். அவர்களை தேர்ந்தெடுத்த பெருமை அதிமுக சார்.